எனக்கு எதுவும் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். ஒருவேளை இந்த பேப்பர்ஸ்ல நான் சைன் பண்ணா அப்பதான் உனக்கு என்னோட காதல் புரியும்னா கண்டிப்பா நான் இந்த பேப்பர்ஸ்ல சைன் பண்ணி கொண்டு வரேன். அப்பதான் நீ புரிஞ்சுப்ப. ஆனா மல்லிகா போறவ அப்புறம் திவ்யா அண்ணியை நான் அப்புறமா பாத்துக்கிறேன். இப்ப இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த டோர் எப்படி லாக் ஆச்சு? யாராவது இருக்கீங்களா? கதவை திறங்க ப்ளீஸ். ப்ளீஸ் யாராவது கதவை திறங்க. மல்லிகா, நான் இப்பவும் சொல்றேன், நம்ம திரும்பி போயிடலாம். நாம எதுக்காக இங்க வந்திருக்கோம்? நமக்கு வேற வேலையே இல்லையா? ஒருவேளை நாம இங்க வர்றதுனால நிறைய விஷயங்களை இவங்க இழக்கலாம். ஒன்னும் ஆக போறதில்ல. பாரு, இந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இதுல எல்லாம் நம்மளால கலந்துக்கவே முடியாது. இந்த அனுஜா இருக்காளே, ரொம்ப கொடுத்து வச்சவ. அவ எவ்வளவு லக்கியா இருந்தா என்ன? ஒவ்வொரு மனுஷனோட லைஃப்லயும் கண்டிப்பா இப்படி ஒரு நாள் வரும். அவங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் போயிடும். என்னோட காதலை நிரூபிக்க இந்த மாதிரி 1000 பேப்பர்ஸ்ல சைன் பண்ணுங்க ப்ளீஸ். நீ கொஞ்சம் அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் கூட வேணும்னே டோரை லாக் பண்ணிருப்பாங்க. அன்னைக்குமா அவ மறுபடியும் மாறிட்டா போல இருக்க. எதுக்கு டென்ஷன் ஆகுற? எல்லாம் நல்லபடியா நடக்கும், நீ கவலைப்படாம இரு. ரிஷி, சீக்கிரம் இங்க வா. நான் ரெடியா இருக்கேன். வா வா, சீக்கிரம் போ, சீக்கிரம். அத்தை, ஸ்மைலிங் எல்லாரும் சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. சொல்லுங்க மாம். குடு, ரிங்க குடு. ரிங். இந்த ரிஷி. ரிஷி, என்னப்பா யோசிக்கிற? போட்டு விடு, உத்தரவுக்கு போட்டு விடு. ரிஷி ஒன்னு நிச்சயதார்த்தம் பண்ணிக்க மாட்டார் ருத்ரா. நாங்க 2 பேரும் ஒருத்தர் ரொம்ப காதலிக்கிறோம். அப்புறம் எங்களோட காதல் நீங்க நினைக்கிற மாதிரி இந்த ஜென்மத்தோடது மட்டும் இல்ல, இது பல ஜென்மத்தோடது. ரிஷி ப்ளீஸ், நான் உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். ரிஷி ப்ளீஸ், கொஞ்சம் பொறுமையாரு. ரிஷி ப்ளீஸ். அனுஜா, நீ இன்னைக்கு என்ன மறுபடியும் ஏமாத்திட்ட. என்னை ஏமாத்தி நீ இன்னும் விலகி போயிட்ட. இன்னைக்கு உன்னாலதான் ஒழுக்கட்டாயமா இந்த நிச்சயதார்த்தத்துக்கு சம்மதிச்சேன். உன்னால மட்டும்தான் அனுஜா.